ஒரு காலத்தில் தொலைவில் ஒரு இராச்சியத்தில் கனவில் காணும் ஓவியம் போல் தோன்றும் அழகான நிலம் ஒன்று இருந்தது. ஒவ்வொரு குளிர்காலத்திலும் நிலம் முழுவதும் பளிங்கு போன்ற வெண்மையான பனியால் மூடப்பட்டு பொன்னிற சூரிய ஒளியில் பட்டு போல மின்னிக் கொண்டிருக்கும். அந்த இராச்சியத்தின் நடுவில் அரச மாளிகை உயரமாக நின்றது. அங்கு ஒரு மென்மையான இராணி வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் இராணி தன் அறையின் ஜன்னல் அருகே அமர்ந்திருந்தாள். வெளியில் பனித்துளிகள் சிறிய படிகங்கள் போல பளபளத்து விழுந்து கொண்டிருந்தன. அவள் வெண்மையான துணியில் ஊசி ஓட்டிக் கொண்டிருந்தாள். அந்த அமைதியான பனியின் அழகு அவளது இதயத்தை கனவுகளால் நிரப்பியது. திடீரென்று ஊசி அவளது விரலில் துளைத்தது. சிவப்பாக துளித்த 3 துளி இரத்தம் அந்த பளிங்கு வெள்ளை துணியில் விழுந்தது. இராணி அதை பார்த்து ஆழமாக மூச்சுவிட்டாள். ஆஹா, எனக்கு ஒரு குழந்தை கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அவளது தோல் பனி போல் வெண்மையாகவும், உதடு இரத்தம் போல் சிவப்பாகவும், முடி கருங்காலி மரம் போல கருப்பாகவும் இருக்க வேண்டும் என்று எண்ணினாள். வானமே அவளது ஆசையை அருளியது போல சில நாட்களில் அவளது கனவு நனவானது. ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தாள். அந்த சிறுமிக்கு பனி போல தூய வெண்மையான தோல், சிவந்த உதடுகள், கருப்பு எபனி போல கூந்தல். அவர்களது மகளுக்கு ஸ்னோ வைட் என்று பெயர் வைத்தனர். ஆனால் மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே அந்த இராணி நோயுற்று உயிரிழந்தாள். மன்னன் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்தான். அரண்மனை முழுவதும் துக்கம் சூழ்ந்தது. 1 ஆண்டுக்குப் பிறகு மன்னன் மறுமணம் செய்தார். புதிய இராணி அழகாக இருந்தாலும் அவளது அழகுக்கு இணையாக அவளது அகம்பாவமும் பொறாமையும் அதிகமாக இருந்தது. அவளிடம் ஒரு மந்திரக் கண்ணாடி இருந்தது. ஒவ்வொரு நாளும் அதன் முன் நின்று அவள் கேட்டாள், கண்ணாடியே, சுவரில் தொங்கும் கண்ணாடியே, உலகில் மிக அழகானவள் யார்? கண்ணாடி எப்போதும் பதில் அளித்தது, என் இராணியே, நீயே உலகில் அழகானவள். இந்த பதில் அவளது பெருமையை உயர்த்தியது. ஆண்டுகள் கடந்து ஸ்னோ வைட் வளர்ந்து இளம் வயதிற்கு வந்தாள். அவள் அழகு, இனிமை, மென்மையான மனம் ஆகியவற்றால் அனைவரையும் கவர்ந்தாள். பனி போல் வெண்மையான தோல், ரோஜாவைப் போல சிவந்த உதடுகள், கருங்காலி மரம் போல கூந்தல். யாரும் அவளை பார்த்தால் ஆச்சரியத்துடன் ரசிப்பார்கள். ஒரு நாள் வழக்கம்போல் இராணி கண்ணாடியிடம் கேட்டாள், கண்ணாடியே, சுவரில் தொங்கும் கண்ணாடியே, உலகில் மிக அழகானவள் யார்? ஆனால் இம்முறை பதில் மாறிவிட்டது. நீ அழகானவள் இராணியே, ஆனால் ஸ்னோ வைட் உன்னைவிட அழகானவள். இது கேட்டு இராணி கோபமும் பொறாமையும் கொண்டாள். என் வாழ்நாளில் யாரும் என்னை விட அழகாக இருக்கக்கூடாது, ஸ்னோ வைட் அழிய வேண்டும் என்று முடிவெடுத்தாள். அவள் ஒரு வேட்டைக்காரனை அழைத்து உத்தரவிட்டாள். ஸ்னோ வைட்டை காட்டுக்குள் அழைத்துச் செல், அங்கு அவளை கொன்றுவிடு, சான்றாக அவளது இதயத்தை கொண்டு வா. வேட்டைக்காரன் கட்டாயத்தால் ஸ்னோ வைட்டை காட்டுக்குள் அழைத்துச் சென்றான். ஒரு தனிமையான இடத்தை அடைந்ததும் கத்தியை எடுத்தான். பயந்து நடுங்கிய ஸ்னோ வைட் முழங்காலில் விழுந்து வேண்டிக் கொண்டாள். ஓ, தயவு செய்து என்னை விடுங்கள், நான் அரண்மனைக்கு திரும்ப மாட்டேன். இந்த காட்டிலேயே அமைதியாக வாழ்ந்து விடுவேன். தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். அவளது கண்ணீரும் நிர்பாவமுமாகிய முகமும் வேட்டைக்காரனின் இதயத்தை உருக்கியது. அவன் ஆயுதத்தை கீழே இறக்கி மெதுவாகச் சொன்னான், குட்டியே, ஓடிவிடு. இராணி உன்னை உயிரோடு விடமாட்டாள். தப்பி ஓடு, உன்னை நீயே காப்பாற்றிக்கொள். அவன் அங்கே ஒரு காட்டுப்பன்றியைக் கொன்று அதன் இதயத்தை இராணிக்கு கொண்டு சென்றான். அதை ஸ்னோவைட்டின் இதயம் என்று சொல்லி இராணியை ஏமாற்றினான். இராணி அதை நம்பி மகிழ்ச்சியடைந்தாள். அந்நேரத்தில் ஸ்னோவைட் காட்டில் தனிமையில் அலைந்து கொண்டிருந்தாள். உயர்ந்த மரங்கள் சூரிய ஒளியை கூட மறைத்துவிட்டன. விலங்குகளின் சத்தமும் இலைகளின் சலசலப்பும் அவளை அச்சமடையச் செய்தது. அவள் சோர்வுடன் பசியுடன் பல மணி நேரம் நடந்தாள். இறுதியில் மரங்களுக்கிடையே ஒரு அழகான குடிசை தோன்றியது. ஆர்வத்துடன் உள்ளே சென்றாள். அங்கு எல்லாம் சுத்தமாகவும் அழகாகவும் இருந்தது. 7 சிறிய நாற்காலிகள், 7 சிறிய தட்டுகள், 7 சிறிய படுக்கைகள் வரிசையாக இருந்தன. அவள் சிறிது உணவை உண்டுவிட்டு சோர்வால் படுக்கையில் படுத்து ஆழ்ந்த தூக்கத்திற்குள் சென்றாள்.
அந்த இரவு சுரங்கத்தில் வேலை செய்து வந்த 7 குள்ளர்கள் வீடு திரும்பினர். உடனே அவர்கள் அசாதாரணத்தை கவனித்தனர். என் நாற்காலியில் யார் அமர்ந்தது? என் தட்டிலிருந்து யார் சாப்பிட்டது? என் படுக்கையில் யார் தூங்குகிறது? என்று கேட்டனர். அவர்கள் சுற்றி நோக்க அழகான சிறுமி அமைதியாக தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டனர். அவளது அழகும் மென்மையும் அவர்களது கோபத்தை அடக்கின. அவள் விழித்ததும் தன் கதையை கூறினாள். கொடிய இராணியும் உயிரை காப்பாற்றிய வேட்டைக்காரனும் பற்றி. அன்புடன் குள்ளர்கள் சொன்னார்கள். ஸ்னோ ஒயிட், இங்கே எங்களுடன் இரு. எங்களது வீட்டை பார்த்துக்கொள். சமைத்து சுத்தம் செய். அதற்கு பதிலாக நாங்கள் உன்னை பாதுகாப்போம். நன்றி மனத்துடன் ஸ்னோ ஒயிட் சம்மதித்தாள். இவ்வாறு அவள் புதிய வாழ்க்கையை தொடங்கினாள். ஆனால் அரண்மனையில் மீண்டும் இராணி கண்ணாடியிடம் கேட்டாள். நம்பிக்கையுடன் கேட்டபோது கண்ணாடி கூறியது, இராணியே, நீ அழகானவள். ஆனால் ஸ்னோ ஒயிட், 7 குள்ளர்களுடன் காட்டில் வாழும் அவள் உன்னைவிட அழகானவள். இராணி கொந்தளித்தாள். அவள் வேடமிட்டு குடிசைக்குச் சென்று அழகான கட்டுகளும் பட்டு கயிறுகளும் கொண்டு வந்தாள். அழகே, இதை அணிந்து பாரு, இன்னும் அழகாக தோன்றுவாய் என்று இனிமையாகச் சொன்னாள். நம்பிய ஸ்னோ ஒயிட் அவளை உள்ளே அழைத்தாள். ஆனால் இராணி அவளது உடை நாணையை இறுக்கி இறுக்கி கட்டினாள். மூச்சு முட்டி ஸ்னோ ஒயிட் மயங்கி விழுந்தாள். நன்றாகவே குள்ளர்கள் திரும்பி வந்து கயிறை அவிழ்த்தனர். அவள் மீண்டும் உயிர் பெற்றாள். 2வது முறையாகவும் இராணி தோல்வியடைந்தாள். அடுத்த முறை பழைய முடிச்சகாரி போல வேடமிட்டு பொன்னிற பாவாடை அலங்கரித்த சீப்பை கொடுத்தாள். அதை முடியில் வைத்தவுடன் ஸ்னோ ஒயிட் மயங்கி விழுந்தாள். மீண்டும் குள்ளர்கள் வந்து ஷீப்பை எடுத்து விட்டதால் அவள் காப்பாற்றப்பட்டாள். ஆனால் 3வது முறையில் இராணி விஷம் கலந்த ஆப்பிளை தயாரித்தாள். அது பாதி சிவப்பு பாதி வெள்ளையாக இருந்தது. நல்ல பாட்டி போல வேடமிட்டு குடிசைக்குச் சென்றாள். இனிய குழந்தையே, இந்த ருசியான ஆப்பிளை சாப்பிடு என்று சொன்னாள். அதை பாதுகாப்பானது போல காட்ட வெள்ளை பக்கத்தை அவள் சாப்பிட்டாள். கவரப்பட்ட ஸ்னோ ஒயிட் சிவப்பு பக்கத்தை சாப்பிட்டதும் உடனே தரையில் விழுந்தாள். இம்முறை குள்ளர்கள் அவளை உயிர்ப்பிக்க முடியவில்லை. கண்ணீருடன் அவளை கண்ணாடி கப்பத்தில் வைத்து தினமும் துக்கமடைந்தனர். ஒரு நாள் ஒரு இளவரசன் அங்கு புறப்பட்டுச் சென்றான். கண்ணாடி கப்பத்தில் படுத்திருந்த ஸ்னோ ஒயிட்டைக் கண்டு அவன் கவரப்பட்டான். அழகானவளே, அவளை எனக்கு அனுமதியுங்கள். நான் அவளை எப்போதும் கௌரவித்து பாதுகாப்பேன் என்று குள்ளர்களிடம் கேட்டான். முதலாக அவர்கள் மறுத்தாலும் அவனது உண்மையான அன்பைக் கண்டு சம்மதித்தனர். இளவரசனின் சேவகர்கள் அந்த கப்பத்தை தூக்கிச் செல்லும்போது அது சற்று அசைந்தது. அவளது தொண்டையில் சிக்கியிருந்த ஆப்பிள் துண்டு வெளியேறியது. உடனே ஸ்னோ ஒயிட் கண்களை திறந்தாள். நான் எங்கே இருக்கிறேன் என்று மெதுவாக கேட்டாள். மிகுந்த மகிழ்ச்சியுடன் இளவரசன் சொன்னான், நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். நான் உன்னை நேசிக்கிறவன். என்னுடன் வந்து என் இராணியாக இருப்பாயா? ஸ்னோ ஒயிட் சிரித்து சம்மதித்தாள். விரைவில் பெரிய திருமணம் நடைபெற்றது. 7 குள்ளர்களும் விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். தீய இராணியும் அழைக்கப்பட்டாள். ஆனால் ஸ்னோ ஒயிட் உயிருடன் இருப்பதை பார்த்ததும் அவள் கோபத்தில் மூழ்கினாள். தன் கொடுமைக்கான தண்டனையாக சிவந்த சூடான இரும்புச் செருப்புகளை அணிந்து ஆட வைக்கப்பட்டாள். முடிவில் அவள் விழுந்து உயிரிழந்தாள். இளவரசனும் ஸ்னோ ஒயிட்டும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். 7 குள்ளர்கள் என்றும் அவர்களுடன் நம்பிக்கையுடன் இருந்தனர். இவ்வாறு பொறாமையையும் தீய மனதையும் வென்று உலகின் அழகான இளவரசி என்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள்.